அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் 64வது டெஸ்ட்டாக லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிற ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குங்க. 25மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் புதுசு புதுசாக தான் அங்கே கேள்விகள் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு அந்த எக்ஸாமில் நம்ம எப்படி அதை யோசிச்சு போடுறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கணுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டெஸ்ட் வந்து ரீசனிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கலந்த மாதிரி இன்னொரு 3 டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அது இல்லாமல் மெயின் டெஸ்ட் ஆல்ரெடி 18 வந்து நான் குரூப்பில் சென்ட் பண்ணிட்டேன். மெயின் டெஸ்ட் மட்டும் 18. ஸோ மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 95 100 டெஸ்ட் கிட்ட வந்துடும். நான் எக்ஸாமுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ன இருக்குன்றது நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மெயினில் வந்து தினமும் வந்து மெயினை போட்டுகிட்டே இருங்க. ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணாமல் வந்தாலே போதும் சார். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்துடும். அடுத்து குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 1லேருந்து சார் ஆகஸ்ட் முடிச்சு செப்டம்பர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் தான். இல்லை சார் மாணவர்கள் வந்து முன்னாடியே ஆரம்பிங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 1ஆம் தேதியிலேருந்து ஜாயின் டெஸ்ட்டும் சார். மொத்தம் 130 டெஸ்ட்டு மெயின் டெஸ்ட் வைக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது வாரத்துக்கு 4 டெஸ்ட் இருக்குங்க. வாரத்துக்கு 4, அதாவது வாரத்துக்கு 4 டெஸ்ட் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மொத்தம் 130 டெஸ்ட்டு. டிஎன்பிசி டாபிக் வைஸாக ஒரு 27 டாபிக் இருக்கு இல்லையா? அதில் 27 டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்கும் 4 டெஸ்ட்டு வரும். ஓகேவா? 27 × 4 108 டெஸ்ட்டு வந்து மெயினே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா மாடலில் கலந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 22, மொத்தம் 130 டெஸ்ட் வைக்கிறோம் சார். அதனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் போட்டு விட்றேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1 1 5 4 9 7 13 10 பாருங்கள். ஒன்று அதிகமாவது குறைஞ்சிட்டு மாறி மாறி போயிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா 1 விட்டு 1 யோசிக்கணும் சார். 1 5 9 13 இப்படி யோசிக்கணுங்க. புரியுதா? ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1 விட்டு 1 அதிகமாவது குறையுது மாறி மாறி இருக்குது பாருங்கள். அதனால் அப்போ 1 எப்படி 4 5வது +4, இது +4, இது +4, அடுத்து இது +4 ஆட் பண்ணால் 13 4 17 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்க சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பெருசாக யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின். இஃப் ஏபியோட வேல்யூ இங்கே பாருங்கள், இந்த ஏ கீழே வந்துடணும். ஏபியோட வேல்யூ 2, இசட்ஏவோட வேல்யூ 26, சிடியோட வேல்யூ 12 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம லைனாக ஏபிசிடி எதுவும் தெரியுமா? அப்படி எதுனா ஏவோட வேல்யூ 1ன்னு வரும், பியோட வேல்யூ 2ன்னு வரும். இசட்டோட வேல்யூ 26, ஏவோட வேல்யூ 1, 2 மல்டிப்ளை பண்ணால் 26, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4, பிறகுனா 12. அப்போ ஏஇஎஃபோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 1, இயோட வேல்யூ 5, எஃபோட வேல்யூ 6, 6 5 30. அப்போ கீழே இடத்துல எது சார் 30 வரும் அப்படின்னு செக் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ என்னென்னா 3 அப்படின்னு வரும். ஜேவோட வேல்யூ ஏபிசியில் என்ன? ஜேவோட வேல்யூ 10 அப்படின்னு வரும். ஏவோட வேல்யூ 1ன்னு வரும். அப்போ இது மொத்தம் மல்டி பண்ண என்ன வரும்? 30ன்னு வரும். வேறு எங்கேயுமே வரும். ஸோ 4த்துலேயும் போட்டு செக் பண்ணணும். அதுதான் நல்லா கவனிங்க. இங்கே ஆப்ஷன் வெறும் 30 40 50ன்னு கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான்னு பாருங்கள். காரணம் என்னென்னா 4த்தையும் போட்டு செக் பண்ணுற மாதிரி வரும். அப்போ சரியான ஆன்சர் எதுன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு திசை கணக்கு சார். ஒருவர் தென்மேற்கு திசையை நோக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இங்கே நல்லா கவனிங்க. ஒரு கிராஃப் வரைகிறேன். எப்பவுமே இந்த பக்கம் கிழக்கு அப்படின்னு போடணும். இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. தென்மேற்குன்னா எந்த திசை? இந்த திசையில் நிற்கிறார். கரெக்டாக சென்டராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவர் கடிகார எதிர் திசையில், நல்லா கவனிங்க, எதிர் திசையில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரி சுழல்றாரு. அடுத்தது மேலும் கடிகார திசையில் 135, கடிகார திசையில் 135 கோணம் சுழல்கிறார் எனில் அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? நோக்கும் திசை யாது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இது மாதிரி எத்தனை கொடுத்தாலும் 2ஆக மாற்றிக்கணும் சார். கடிகாரமே 2 கொடுத்தாலும் அல்லது எதிர் கடிகாரம் 2 கொடுத்தாலும் எத்தனை கொடுத்தாலும் 2ஆக மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 90. ஓகேவா? இதில் எதுங்க பெருசு? கடிகார திசை தான். அதை டிக் பண்ணிட்டேன். இப்போது இங்கேருந்து கடிகார திசையில் 90 டிகிரி ஆங்கிள் போகணும். கடிகார திசைன்னு என்ன? கிளாக் வைஸ். கிளாக்னு எப்படி சுத்தம்? இந்த ரொட்டேட்டில் வரும். அப்போ 90ன்னு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல வரும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்து நிற்கும். இதுதான் கடிகார திசையில் 90. அப்போ இது என்ன திசை? வடமேற்கு. சி தான் சரியான ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்படி இருக்குன்னா இது 90 டிகிரி அப்படின்னு வரும். புரியுதா? அதனால் இந்த 90 டிகிரி ஆங்கிள் வர மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நிற்குது. ஸோ 90 டிகிரியில். அப்போ இது என்ன திசை அப்படின்னா வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்குங்க. அடுத்தது 4வது கேள்வி. இங்கே பாருங்க, குதிரைகளின் மேல் அமர்ந்து சிலர் இருப்பிடம் நோக்கி செல்கின்றனர்.
குதிரைகளின் மனிதர்களுக்கு சமமானவர்கள். நல்லா கவனிங்க. குதிரைகளின் மனிதர்களுக்கு சமமானவர்கள் மேல் அமர்ந்துள்ள எண்ணிக்கையுடன் உடன் நடந்து செல்கின்றனர். தற்போது தரையில் பதியும் மொத்த கால்கள் எண்ணிக்கை, அதாவது குதிரை மேலே போகிறாங்க பாரு அவங்களும் நடந்து போகிறாங்க பாரு இவங்களும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தரையில் பதியும் கால்கள் எண்ணிக்கை 60 எனில் மொத்த மனிதர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்க, முதல்ல பாருங்க, மனிதர்கள் வந்து முதல்ல மொத்த கால்கள் 60 தானே. அப்போது குதிரையில் போகிறாங்க, குதிரையில் எவ்வளோ 4x, அதான் 4 கால் இருக்குது. அதுதானே? புரியுதுங்க? குதிரைக்கு 4 கால் இருக்கும், அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு 2 கால் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2ஆக பிரிக்கிறேன். இப்போ குதிரை என்ன 4 2ஆக பிரித்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க. மனிதர்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ தரையில் இருக்கிறவங்க மனிதர்கள் ஒரு எக்ஸு. ஓகேவா? குதிரையில் இருக்கிறவங்க என்னென்னா, நல்லா கவனிங்க, குதிரையில் என்ன ஆகுது அப்படின்னா, குதிரையில் 4 கால் இருக்குல்ல, அப்போ 2 மனிதர்கள் தானே கணக்கு, 2x ஈக்குவல் டு எவ்வளோன்னா 60. ஸோ 3x ஈக்குவல் டு 60 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 20. அவ்வளோதான் சார். ஸோ மனிதர்கள் எண்ணிக்கை 20. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தரையில் நடந்து போகிற மனிதர்கள் ஒரு 20, குதிரை மேலே உட்காந்துக்கிறோம் ஒரு 20, மொத்தம் 40 பேர். புரியுதுங்க? இங்கே பாருங்கள், மொத்த மனிதர்கள் எண்ணிக்கை தரையில் உட்காரவங்க ஒரு 20, குதிரை மேலே உக்காந்துங்கிறவங்க ஒரு 20. 20னா எத்தனை குதிரை மட்டும் மேலே உட்காந்துக்கிறாங்க, 4 கால் தாங்க. அப்போ ஒரு 40, ரெண்டுத்தையும் கூட்டுங்க 60 கால். கரெக்டாக வருதா? அப்போ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 5வது கேள்வி. இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரே வரிசையில் 21 இருசக்கர வாகனங்கள், ஸ்கூட்டர் மற்றும் மிதிவண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. முதல்ல ஸ்கூட்டர், அடுத்து ஒரு மிதிவண்டியும், அடுத்து நிறுத்தப்பட்டுள்ள 2வது ஸ்கூட்டருக்கு பின், புரியுதுங்க, அடுத்து நிறுத்தப்பட்டுள்ள 2வது ஸ்கூட்டருக்கு பின் 2 மிதிவண்டியும், 3வது ஸ்கூட்டர் பின் 3 மிதிவண்டியும், 4வது ஸ்கூட்டருக்கு பின் 4 மிதிவண்டியும், 5வது ஸ்கூட்டருக்கு பின் 5 மிதிவண்டியும், 6வது ஸ்கூட்டருக்கு, ஓகேவா, அதுக்கப்புறம் மிதிவண்டி இல்லை. ஏன் இதோட நிறுத்திட்டேன்னா மொத்தம் கூட்டி பாருங்கள், 21 தான் பாருங்கள். 5 1 6, 6 10, 11, 12, 15, 16, 18, 20, 21. இது கூட்டினா எவ்வளோ வருது, 21. சரி, இதில் எதுலாம் ஸ்கூட்ரு, இது ஸ்கூட்டரு, இது ஸ்கூட்டர், இது ஸ்கூட்டர், இது ஸ்கூட்டர், இது ஸ்கூட்டர், இது ஸ்கூட்டர். என்ன கேட்குறாங்க, மிதிவண்டிகள் எண்ணிக்கை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 5 4 9, 9 3 12, 14, 15. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 3 6 9 5 ஆகிய இலக்கங்களை ஒரு முகரம் மட்டுமே பயன்படுத்தி எத்தனை 4 இலக்கங்கள் எழுத வாய்ப்புண்டு அப்படின்னு கேட்குறேன். நம்மக்கிட்ட 3 6 9 5 இந்த 4 நம்பரையும் மாற்றி மாற்றி எத்தனை நம்பர்களை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம் சார். அவ்வளோதாங்க. என்ன வரும், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்லாம் 1 வரைக்கும் குறைச்சினே போடணும். மொத்தம் ஆன்சர் என்னென்ன, இது மொத்தம் பெருக்கணும்னா 24 ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. திசை கணக்கு, அதாவது ரிலேஷன் கணக்கு, உறவுமுறை கணக்குகள். எம் மற்றும் பி ஆகியோர் எண்ணின் சகோதரர்கள். இங்கே எண்ணுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களோட சகோதரர்கள் யார் அப்படின்னா எம் சகோதரர் அப்படின்றதால நான் சதுரம் போடுறேன். எம் மற்றும் பி, புரியுதாங்க? அதாவது எம் மற்றும் பி ஆகியோர் எண்ணின் சகோதரர்கள். அடுத்தது எம் என்பவர் டியின் சகோதரர். இந்த எம் என்பவர் யாருன்னா ஒரு டியின் சகோதரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதில் கீழ்காணும் கூற்றுகளில் எது நிச்சயமாக உண்மை? அப்போது இது ரெண்டாம் ஜென்ஸுன்னு தெரிஞ்சு போச்சு. டியும் என்னும் உடன் பிறந்தவர்கள் தான், ஆனால் சகோதரரா சகோதரியான்னு தெரில. அதானே? இப்போ இந்த ஆளில் எது நம்ம கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. டி என்பவர் எம்மின் சகோதரர், டி என்பவர் எம்மோட சகோதரர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா சகோதரி கூட இருக்கலாம். அதனால் இது கிடையாதுங்க. ரெண்டாவது, எம் என்பவர் பியின் சகோதரர், எம் என்பவர் பியின் சகோதரர், இது சரி. நெக்ஸ்ட், என் என்பவர் டியின் சகோதரர், என் என்பவர் டியின் சகோதரர்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சகோதரியாக கூட இருக்கலாம் என். அப்போ மூணாவதும் இங்கே பாருங்கள், டியும் கிடையாது. புரியுதா? அடுத்தது ஃபஸ்ட்டு ஏ என்பவர் எம்மின் சகோதரர், யார்? ஏல. டி என்பவர் எம்மின் சகோதரர், டி என்பவர் எம்மின் சகோதரர், இதுவும் இல்லை. அப்போ எது சரிதான் ஆன்சர் அப்படின்னா சி மட்டும் தான் சரியான ஆன்சர். எம் என்பவர் பியின் சகோதரர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது
8வது கேள்வி. ஓகேவா? ஒரு கடிகாரமானது 3 ஒலிகளை எழுப்ப 4 நொடிகள் எடுத்துக்கொள்கிறது எனில் 6 ஒலிகளை எழுப்ப அதானே? இங்க பாருங்க 3 ஒலிகளுக்கு 4 நொடி தேவைப்படுதுன்னா 6 ஒலிகளுக்கு எழுப்ப 1 3 3 2 3 6 அப்போ 4 2 8 நொடிகள் தேவைப்படுகிறது. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 9வது கேள்வி. 4 மணி 5 நிமிடமாக இருக்கும்போது கடிகார முட்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? கடிகார முட்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க டீட்டா 2 கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டாங்கன்னா என்ன வரும்னா 30h. ஓகேவா? -11/2 m அவ்வளோதாங்க. இதை நிறைய பேர் வெளியே 1/2 வச்சுட்டு இங்கே 60 கூட போடுவாங்க. 60 -11 m எது போட்டாலும் ஓகே தான். புரியுதா? இதில் போட்டால் முடிஞ்சு வச்சுங்க. ஹெச்னா ஹவர்ஸில் போடணும், மினிட்ஸ்னால் இந்த நிமிடத்தில் போடணும். 30 அப்போ 4 மணி 12 120 ஸோ 120 மைனஸ் 11 இன்ட்டு 5 நிமிஷம் அதானே 11 5 55 டிவைட் 2 அவ்வளோதாங்க. இதை பாருங்கள் இது கிராஸ் பண்ணிட்டு போனால் 240 இங்கே பாருங்கள் 240 55 கழிக்கிறேன். 10ல் 5 போச்சுன்னா 5 மீதி இங்கே 3 இருக்குது 10 மாறுமா 3 போகுது அப்போ 13 8 5 13 அப்போ 185 ஸோ 185 டிவைட் 2 185 2ஆல் டிவைட் பண்ணுங்க 185 2ஆல் 9 2 18 மீதி 5 2 2 4 மீதி 1 0.92.5 எங்கே இருக்கு பாருங்க ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கேள்வி. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை போல 2.5 மடங்கு. மாணவிகளின் எண்ணிக்கை கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் ஓகேவா பாய்ஸோட பர்சன்டேஜ் மாதிரி எத்தனை மடங்கா 2.5 மடங்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் 3.5. அப்போது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எதுவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. இது 3.5ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். இது 3.5ஆல் டிவைட் ஆகும். இது 3.5ஆல் டிவைட் ஆகும். இது 3.5ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா மொத்த மாணவர்கள் பாய்ஸ் 1 மடங்கு கேர்ள்ஸ் 2.5 மடங்கு 2 கூட்டினா 3.5. அப்போது இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? எது இல்லைன்னு கேட்குறாங்க பார்த்துக்குங்க. அடுத்தது 11வது கேள்வி. வலமிருந்து இடமாக இலக்கங்களை மாற்றி எழுதும்போது 73 எண் எத்தனை இடம்பெறும் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி. முதல்ல இதை வலமிருந்து இடமாக எழுதணும் அதானே? எப்படி முதல்ல 73 பாருங்க முதல்ல 7 3 4 5 6 7 3 5 3 7 அதானே 8 6 3 7 3 8 1 7 3 7 2 முதல்ல இது மாதிரி எழுத கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்பர் கரெக்டானு செக் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ஓகேவா? இப்போ 73 எத்தனை முறை வருது பாருங்க. ஒரு முறை 2 முறை அதுதானே? அடுத்து இது 37 இது கிடையாது பாருங்க 3 முறை இது 4 முறை. அப்போ ஆன்சர் என்னென்னா 4 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி சீரியஸ்லாம் நிறைய முறை கேட்குறாங்க சார், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. அரைவட்ட வடிவில் PQRST மற்றும் A 2 4 6 பேர் அமர்ந்துருக்காங்க. ஓகேவா? ஒரு அரைவட்டத்தை மாதிரி நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் என்பவர் ஆர் மற்றும் இது பாருங்க நடுவில் எஸ் என்பவர் ஆர் மற்றும் ஏவுக்கு இடையில் இருக்காரு. பி என்பவர் ஆர் என்பவருக்கு நேர்விட்ட எதிரில். ஓகேவா? அப்போ இங்கே ஆறுன்னு எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும்? பி வரும். ஏன்னா பி என்பவர் ஆருக்கு என்னது நேர்விட்டம். நேர்விட்டனா இதான் விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் 6 எஸ் ஏ 6 இங்கே எஸ்ஸு இங்கே ஏ அப்படின்னு போட்டேன். ஏன்னா யாராருக்கு இடையில் இருக்கிறாங்கன்னு குத்துறோம் இல்லையா? முதல்ல போட்டாச்சு. சரி இன்னும் யாராருங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னும் யாராக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எது இல்லை பாருங்கள். பி இருக்கா போட்டாச்சு. கியூ இல்லை. ஆர் இருக்குது. எஸ் இருக்குது. டி. அப்போ யார் வருவா? கியூ மற்றும் டி இந்த பக்கம் வரணும். ஏன்னா கியூ டின்னு வரலாம் அல்லது டி
கியூன்னு கூட வரலாம். அந்த 2 இடம் வந்து QT ஆர் TQ அப்படின்னு வரலாம். இப்போ கொஸ்டின்ஸுக்கு வரேன். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏ என்பவர் உறுதியாக எஸ் மற்றும் கியூக்கு இடையில் இருக்காரு. இங்கே பாருங்க, ஏ என்பவர் உறுதியாக, இது எஸ் தானே, இது எஸ். ஏ என்பவர் உறுதியாக எஸ் மற்றும் கியூக்கு, எஸ் ஓகே, பட் இங்கே கியூவும் வரலாம் டியும் வரலாம் இல்லையா? அப்போ இது தவறு. ஏன்? இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, மீதி 2 பேர் இங்கே தான் போட்டாகணும். ஆனால் கியூவும் வரலாம், இங்கே டியும் வரலாம். அதனால் இது தவறு. உறுதியாக சொல்ல முடியாதுங்க, வேற ஒன்றும் இல்லை. கியூ என்பவர் உறுதியாக பி மற்றும் டிக்கு இருக்காரு. இது பாருங்க, கியூ என்பவர் உறுதியாக, ஓகேவா, டி மற்றும் பியில் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அப்போ இதுவும் தவறு. இங்கே பாருங்க, கியூ மற்றும் டி ஆகியோர் அடுத்தடுத்து உள்ளனர். இது ரைட்டு. உங்களுக்கு கியூ டியும் அடுத்தடுத்து நெய்பர்ஸாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இது சரி. அடுத்த டி என்பவர், கியூ என்பவர் டிக்கு நேர் எதிராக இருக்கார். கியூ என்பவர் டிக்கு நேர் எதிராக இல்லை, பக்கத்தில் இருப்பார். அப்போ இதுவும் தவறு. அப்போ எது ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா. அடுத்து 13வது கேள்வி. இங்கே பாருங்க, சி ஈக்குவல் டு 6 அதுதானே. அடுத்தது பி ஈக்குவல் டு 14, எல்லோட வேல்யூ 24, அடுத்து பிஏஜியோட வேல்யூ 20. எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சி எப்படி வேல்யூ 6 அப்படின்னு மாறுதுன்னா, ஏபிசி லைன் எதுனா சிக்கு 3ன்னு வரும், அது 2ஆல் பெருக்கி போட்டிருக்காங்க. பிக்கு 2, பிக்கு வந்து 2, அடுத்து இக்கு ஒரு 5, இது ரெண்டும் கூட்டினா 7, அதை 2ஆல் பெருக்கியிருக்காங்க. எல்லோட வேல்யூ எவ்வளோ? 12, அது 2ஆல் பெருக்கினா 24. அப்போது மொத்தத்தை ஆட் பண்ணி 2ஆல் பெருக்கியிருக்காங்க, அதானே. சரி, இது மொத்தம் ஆட் பண்ணலாமா? எல்லோட வேல்யூ u ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜி ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்போது எல்லோட வேல்யூ 12, யூவோட வேல்யூ 21, 7 ப்ளஸ் 7 ப்ளஸ் 1 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5, இது மொத்தம் கூட்டினா 60ன்னு வரும். அது 2ஆல் பெருக்கணும்னா 120 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஓகே, 14வது கேள்வி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 51, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 5. இப்போ பி மைனஸ் கியூவோட வேல்யூ பார்த்த உடனே என்னடா இது கொஸ்டின் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆப்பிள் விலை 50 ரூபா, கோவாவோட விலை 60 ரூபா, போமக்ரோட்டோட விலை என்னன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு தான். இப்போ சண்டேவோட வேல்யூ சண்டேவோட வேல்யூ 2, மண்டேவோட வேல்யூ கேளுங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது இதுவும் போட்டு இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. புரியுதா? ஸோ அதெல்லாம் அந்த ஏற்கனவே ஆப்பிள் கோவாலாம் பார்த்தோன்னா வௌவல்ஸை கான்செப்ட் வச்சு போட்டிருப்பானுங்க. பட் இது அப்படி கிடையாதுங்க. என்னென்னா ஏபிசிடி லைனு இது அதை ரிவர்ஸில் எடுத்துக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 26 வரும், பியோட வேல்யூ 25ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருது. எக்ஸு ஒய் இசட்டு அதுதானே. அப்போ இது 3ன்னு வரும், ப்ளஸ் இது 2ன்னு வரும், ரெண்டுத்தையும் கூட்டினா 5. இப்போ பி மைனஸ் கியூ எவ்வளோ அப்படின்னா லைனாக எழுதணும், ஓகேவா. ஏபிசிடி லைனாக எழுதுனீங்கன்னா பியோட வேல்யூ ஒன்று வரும், கியூவோட வேல்யூ ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா ஓகேவா +1 அப்படின்னு வரும். அதாவது 11 - 10 அப்படின்னு வரும். ஆன்சர் +1 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்க, நீங்கள் ஏபிசிடி எழுதுங்க. இது 11ஆ 10ஆன்ட்டு தெரியல, இங்கே எழுதுனா தெரிஞ்சிருக்கும், நான் எழுதலை, ஓகேவா. கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கேள்வி. என்ற தொடரில் பி ஆனது இசட்டுக்கு அடுத்தும் பிக்கு முன்னதாகவும் எத்தனை முறை வந்துள்ளது? பி ஆனது இசட்டுக்கு அடுத்தும் அதானே பிக்கு முன்னாடியும். அப்போ இசட் பிபி எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் சார். இங்கே பாருங்கள், இசட் மறுபடியும் சொல்லுங்கள், பி ஆனது இசட்டுக்கு அடுத்தும் பிக்கு முன்னதாகவும். அப்போ பி எடுக்கணும், இங்கே பி எதுவும் இல்லை, இந்த பி பார்க்குறேன், இசட்டுக்கு அடுத்து வருது ஆனால் பி இல்லை, அடுத்து இந்த இசட் எடுக்கிறேன். ஸோ பி தானே பார்க்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த பி பார்க்குறேன், இந்த பி பார்க்குறேன், நெக்ஸ்ட் இந்த பி இல்லை, இந்த பி ஏறாது, அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இசட் பிபி இதோ ஒன்று இருக்கா. அடுத்தது வேறு எங்கே வருது பாருங்கள். ஸோ இசட் இங்கே பாருங்கள், தொடரில் பி ஆனது இசட்டுக்கு அடுத்தும் பிக்கு முன்னதாகும். அப்போ இசட் பி பி இங்கே என்ன இருக்க பாருங்கள், இசட் பி என்னன்னு இருக்குது. அடுத்தது இசட் பிபி இதோ ஒன்று இருக்கா, இசட்
இது பிபி இல்லை, இதோ இருக்கு பாருங்கள், இசட்பிபி. இசட்பிபி 3 இருக்கா பாருங்கள், நல்லா பாருங்கள். வேறு எங்கன்னா இருக்கா பாருங்கள், இசட் வரணும், பி வரணும், என்னன்னு இருக்குது அதானே. அப்போ ஆன்சர் என்னென்னா 3 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, இதோ ஒன்று இருக்கு பாருங்கள், இசட்பிபி. வேறு எங்கன்னா இருக்கா பாருங்கள், இசட் இல்லை, இதோ இருக்குது இசட்டு. இசட்பிபி அப்படின்னு தப்பு, இது இசட்பிபி, இசட்பிபி. அப்போ ஆன்சர் என்ன, 3 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு மனிதர் 10 கிலோமீட்டர் நடந்த பிறகு, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்லா கவனிங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போகிறார். எவ்வளோ, 10 கிலோமீட்டர். பின்பு வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர். வலப்புறம்னா கிளாக் வைஸு, ஸோ 5. ஓகேவா. மீண்டும் இடப்புறம் திரும்பி 20. மறுபடியும் இடப்புறம் திரும்பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடப்புறம்னா ஆன்டி கிளாக்கில் இங்கே போவார். எவ்வளோ அப்படின்னா 20. அப்போது இவர் ஆரம்பத்தில் எந்த திசையை கிளம்புறாரோ அதே திசையை தான் கடைசியில் பார்க்குறாரு. இது புரியுதா பாருங்கள், புரியுதா. ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து போகிறாரு, 10 கிலோமீட்டர் போகிறாரு. மீண்டும் வலப்புறம்னா கிளாக் வைஸில் போகிறாரு. மறுபடியும் இடப்புறம்னா ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக்னா இந்த பக்கம் போகும். ஓகேவா. 20. அப்போ ஆரம்பத்தில் எந்த திசையை கிளம்புறாரோ அதே திசையில் தான் கடைசியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே வாங்க, அந்த மனிதர் தெற்கு திசையை நோக்கி சென்றார். கடைசியாக தெற்கு திசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்ப திசை எந்த திசை பார்க்கும், அதுவும் என்னது, தெற்கு தான். ஏன்னா புலம், அதாவது புறப்படும் திசையை தான் கடைசியாக போகும் திசையும். அப்போ ஆன்சர் என்னென்னா தெற்கு தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். 1,50,000 பேர் கொண்ட ஒரு குழுவில் கேப்டன்கள் மற்றும் படை வீரர்கள் இருந்தனர். கேப்டன் மற்றும் படை வீரர்கள் சேர்த்து தான் 1,50,000. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குழுவில் 15 படை வீரர்களுக்கு ஒரு கேப்டன் உள்ளனர் எனில் அந்த குழுவில் உள்ள மொத்த கேப்டன்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, வேகமாக 1,50,000 அப்படின்னு போட்டுட்டு, ஓகேவா, 15,000 டிவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டினா 10,000 ஆன்சர் கிடச்சிரும் போட்டிருப்பீங்க. அது தப்பு. ஏன்னா படை வீரரும் கேப்டனும் சேர்ந்து தான் 1,50,000. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா. 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 9375 அப்படின்னு கிடச்சிரும் சார். ஓகேவா. இது முதல்ல நான் 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 4ஆல் அடிங்க, அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க போதும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு தேர்வில் ஒரு மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 3 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண் குறைகிறது. 120 வினாக்கள். நல்லா கவனிங்க, இது சரியான எழுதுனது, இது தவறாக எழுதுனது. மொத்தம் எத்தனை மார்க்கு, சரி மொத்தம் எத்தனை கொஷினு, 120 வினா. இது சரியாக எழுதிய வினா, இது தவறாக எழுதிய வினா, மொத்தம் 120 கொஷின்ஸ். சரி, இப்போ மார்க்குக்கு வரேன். சரியாக எழுதுனா 3 மார்க்கு, தவறாக எழுதுனா 1 மார்க் குறைக்கிறேன். மொத்தம் வாங்கின மார்க்கு 80. இங்கே பாருங்கள், ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. இது 4x அப்படின்னு மாறுது, இது 200. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50. இது சரியாக எழுதுனது. கேள்வி என்ன கேட்குறாங்க, தவறு தானே. மொத்தம் 120 கொஷின் தானே, 120ல் 50 போச்சுன்னா 70 சரியான ஆன்சர். ஓகேவா. அப்போ தவறாக விடையளித்த வினாக்கள் எத்தனை அப்படின்னா 70 தான் ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு கடிகாரத்தின் முன் கண்ணாடி வைக்கப்படுகிறது. அந்த கடிகாரம் 5:50 என காட்டுகிறது எனில் கண்ணாடியில் அதன் பிம்பம் எவ்வாறு எதிரொலிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிரர் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியுங்க, 11:60 கழிச்சு போட்டால் அதான் கண்ணாடி, அதானே மிரர் இமேஜ். ஸோ 5:50 அவ்வளோதாங்க. 0 1 11ல் 5 போச்சுன்னா எவ்வளோ, 6 10 ஆன்சர். எங்கே 6 hours 10 minutes தான் சரியான ஆன்சர். புரியுதா. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். கடிகாரத்தில் 6 மணி 45 நிமிடங்கள், அதானே 6 மணி 45 நிமிடங்களாக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன, ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள். ஸோ அதே ஃபார்முலா வச்சு போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 30h - 11m டிவைட் 2 இதில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஹெச்னா ஹவர்ஸு. அப்போ 3 18 180. 180. ஏன்னா இந்த 30 கூட இந்த 6 பெருக்கிறேன். அடுத்து 11 கூட 45 பெருக்கணும். 45 × 11 டிவைட் 2. ஸோ 180. இதை பெருகுனா 247.5 அப்படின்னு மாறும். ஏன் இந்த மாடலஸ் போகிறோன்னா எது அதிகமாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ 67.5 எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்து 21வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ராஜ் என்பவர் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார், அதனை அவர் சித்தியின் அம்மாவின் மகளின் மகள் என்று அறிமுகப்படுத்துகிறார் எனில் அந்த பெண் ராஜுக்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ராஜ் என்பவர் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் யாருன்னா
சித்தியின் அம்மாவின், இப்போ நான் ராஜ் இங்கே இருப்பார், ஓகேவா, இதுதான் அவருக்கு சித்தி, அதானே, சித்தியின் அம்மாவின் மகளின், அதானே, மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ராஜ் எங்கே இருப்பார் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மாட்டார். ராஜ்ன்றதுனா சித்தி அம்மாலாம் ஒரு தலைமுறை. இப்போ ராஜி கீழே தான் இருப்பார், அதானே. அப்போ இங்கே தான் ராஜி அப்படின்னு இருப்பார். ராஜி சித்தியின் அம்மாவின் மகளின், அதானே, மகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், ஒரே பொண்ணாக கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ இந்த பொண்ணு யார் அப்படின்னா ராஜிக்கு என்ன முறை அப்படின்னு வரும், தங்கை முறை தான் வரும். நல்லா கவனிங்க, இது ரெண்டும் ஒரே தலைமுறை, அதானே. கீழே போனால் தாயின் மகள் வந்துடும், மேலே போனால் தாயின் வந்துடும். அதனால் தங்கை தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கங்க, சிஸ்டர்ஸ். ஓகேவா. அடுத்து 22வது கேள்வி. 44 பேர் கொண்ட ஒரு வகுப்பு திறனறி தேர்வில் நடத்தப்படுகிறது. 5 பேர் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ 44ல் ஒரு 5 கழிச்சுக்கிறேன். இப்போ 39 பேர் தான் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. மீதமுள்ள தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சாம் என்பவர் கீழிருந்து 18வது ரேங்க் வாங்கியிருக்காரு. அப்போ மேலிருந்து அவனோட தரம் என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. ஓகே, மொத்தம் 39, கீழிருந்து பார்த்தா 18. அப்போ மேலேருந்து என்னன்னு கேட்டால் இது மாதிரி தனியாக கேட்டாங்கன்னா 39லேருந்து 18 கழிச்சுட்டு ஒன்று கூட்டிக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூட்டினா ஒரு 40 - 18, அப்போ என்ன ஒரு 22 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ABCDEF ஆகிய 7 பேர் இடமிருந்து வலமாக, அதானே, ஒரு வரிசையில் நிற்கின்றனர். ஏ என்பவர் டிக்கு இடமாகவும் சிக்கு வலமாகவும் இருக்காரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா. ஏ என்பவர், அதானே, டிக்கு இடமாகவும், இப்போ டி எங்கே போடுவான், டி இங்கே போட்டால் தான் ஏ என்பவர், கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏ என்பவர் டிக்கு இடமாகும். அப்போ டி இங்கே போடணும், அதானே. டி வந்து இங்கே போடுறோன்னா இவருக்கு இடப்பக்கமாகவும் சிக்கு வலப்புறமாகவும் இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜி என்பவர், நல்லா கவனிங்க, ஜி என்பவர் ஈக்கு வலப்புறமாகவும் சிக்கு இடதுபுறமாகவும் இருக்கார். எங்க இருப்பார், ஜி என்பவர் ஈக்கு வலப்புறமாகவும் சிக்கு இடப்பக்கமாக நிற்கிறார். அடுத்தது பி என்பவர் டிக்கு வலப்புறமாகவும், இந்த டிக்கு வலப்புறமாகவும் எஃப்க்கு, அதானே, எஃப்க்கு இடப்புறமாகவும் இருக்கார். இந்த வரிசை இப்போ லைனாக எழுதுனுங்க. எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே பாருங்கள், எது முதல்ல வரும், எஃப் வருமா, அதானே. இங்கே பாருங்கள், முதல்ல எஃப், அடுத்தது பி, அடுத்தது டி, அடுத்து ஏ, அடுத்து சி, அடுத்து ஜி, அடுத்து இ. மொத்த லைனாக எழுதிட்டு பாருங்கள். இப்போ வரிசையில் வலது கோடியில் நிற்பவர் யார் அப்படின்னா முதல்ல நம்ம ஆரம்பத்தில் எது வலது நிறுத்தம், இங்கே இருக்கிறாருன்னா இவருக்கு தானே வலதுபுறம் நிறுத்தம். அப்போ இந்த பக்கம்லாம் வலதுபுறம், இந்த பக்கம்லாம், அதானே. இப்போ அந்த லைனில் இருக்கிறாங்க இவங்களாம் வலதுபுறம் யார், இந்த பக்கம் தானே வரும் வலதுபுறம். அப்போ வலதுபுறம் கடைக்கோடியில் இருப்பவர் யாருன்னு கேட்டால் எஃப் தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க. ஏன்னா இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது எது பார்த்தோம், முதல்ல எப்படி எடுத்தோம், வலதுபுறம். இப்போ பி என்பவர், அதானே, டிக்கு வலதுபுறம் அப்படின்னா டினா வலதுபுறம், இந்த பக்கம் தானே போகிறோம். அப்போ இதானே வரிசைக்கு. அப்போ இந்த வரிசையில் வலப்புறம் கடைசியாக இருக்கிறது யாருன்னா எஃப் தான் சரியான ஆன்சர். ஸோ முதல்ல ஆரம்பத்தில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதை போட்டுக்கணும். ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கேள்வி. தந்தை மகனை நோக்கி நீ பிறக்கும்போது எனக்கு உன்னுடைய வயது, நல்லா கவனிங்க, நீ பிறக்கும்போது எனக்கு உன்னுடைய தற்போதைய வயது என கூறுகிறார். தற்போது தந்தையின் வயது 48 எனில் அப்போ தற்போது தந்தை வயது 48, மகன் என்ன அதில் பாதியாக இருக்கும். இது மாதிரி கேள்வி வந்தாலும் பாதியாக எடுத்துக்குங்க. இது தற்போது மகன். ஓகேவா. ஆனால் கேள்வி என்ன கேட்குறேன்னா 6 வருடங்களுக்கு முன்பு மகன், முன்புனா குறைக்கணும் இல்லையா. அப்போ 24 - 6 18 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது படத்தில் உள்ள கனசதுரங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. படத்தில் உள்ள கனசதுரங்கள். சரி, முதல்ல மேலே 1 இருக்குது, 1 + போட்டோம். இந்த ரோவில் எத்தனை இருக்குங்க, 1 இருக்குது, 2 இருக்கும், இதோட 1 சேர்த்து 3 இருக்கும். கீழே ரோவில் எத்தனை இருக்குங்க, 1 2 3 4 5 6 7. புரியுதாங்க. அப்போ 7, நல்லா கவனிங்க, மேலே 1
இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 2 3 அடுத்து 1 2 3 4 5 6 6 தான் இருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா முதல்ல 3ஆ அதுக்கப்புறம் 2ஆ 1 அப்போது மொத்தம் 10. ஆன்சர் என்னென்னா 10 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.